வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். பகுதி 19. மாரீசன் வதைப்படலம். எச்சர் குலத்தவனான சுகேதுவின் மகள் தாடகை எச்சர் குலத் தலைவனான சுந்தனுக்கும் தாடகைக்கும் பிறந்தவர்கள் சுபாகு மற்றும் மாரீசன். அகத்தியர் சாபத்தால் மூவரும் அரக்கர்களாயிருந்தார்கள். சுவாகுவும் மாரீசனும் ராவணனின் தாய்வழி பாட்டனான சுமாலியால் போற்றப்பட்டதால் இவர்கள் ராவணனுக்கு மாமன்மார்கள் என்பதையும், முனிவர்களின் வேள்வியை ராம லக்குவர்கள் காக்கும்போது தாடகையும் சுவாகுவும் இறக்கிறார்கள், மாரீசன் கடலில் தள்ளப்படுகிறான் என்பதையும் பாலகாண்டத்தில் பார்த்தோம். தவநிலையில் இருந்த மாரீசன் முன் தனியனாய் வந்து நின்றான் தசமுகன். அவனை வணங்கித் தொழுது பயத்துடன் வினவினான், வனத்திடை வருகையின் காரியம் சொல்லுதி. போனது என் பொலிவும் மேன்மையும், யானுனக்கு அதை உரைப்பது எங்கனம்? வன்மை மிக மிக்க மானிடர் இருவர் தண்டகாரண்யத்தில் தவசியாய் உள்ளார். அவர் நின் மருமகளாம் சூர்பனகை நாசி அறுத்தார். மருகர்கள் கரதூடனனை கொன்றுவிட்டார். என் மரபுக்கும் நின் மரபுக்கும் இதன் மேலோர் புன்மை தெரிப்பின் வேறினி உண்டோ? புன்மை தெரிப்பின் இழிவை கூறும்போது, ஒப்பில்லா மாந்தருடன் போர் புரிய ஒப்பவில்லை என்றன் தன்மானம், கொஞ்சு மொழி பேசிடும் செவ்வாய் வஞ்சியை பெற துடிக்கிறது என் மனம். உடனவளை கவர்ந்து வர முடிவெடுத்த பிற்பாடு கடத்தி வர உனை நாடி கானகத்துள் வந்தேன், நீ புறப்படு. மாரீசன் நல்லுரை கூறல். எரிகின்ற நெருப்பினில் இரும்பினை உருக்கி செவிப்பறை வரை ஊற்றினான் என்ன, சிச்சி எனத்தன் மெய்ச்செவி பொத்தினான். பின் அச்சம் அகற்றி சினத்தோடு கத்தினான், மன்னா மதியற்று நீ உன் வாழ்நாளை முடித்தாய். இது உன் ஊழ்வினையால் என புரிந்தேன், இன்னா வேணும் யான் இது உரைப்பேன் என அன்னவனுக்குச் சொன்னான் துணிவெல்லாம். அறத்திறனால் தவஞ்செய்து பெருஞ்செல்வம் பெற்றாயே, புறத்திறனால் பெற்றவற்றை இழந்திடத்தான் புகுவியோ? அகலிகை பால் கொண்ட மோகத்தால் தேவேந்திரன் அழிவுற்றதை அறிந்திலையோ நீ? நீரையும் பிறர் தாரத்தையும் கவர்கின்ற யாரையும் தருமம் அழிப்பதை மறந்தனையோ நீ? எம்பியையும் தாடகை தாயையும் அம்பெய்து கொன்றவன் இன்றுனக்கு விரோதியோ? நன்று உண்டெனில் இழி செயலை மறந்திடு என்று நல்கினான் பல்விதமாய் நல்லுரைகள். ராவணன் கொண்ட சினம். நங்கை முகமெங்கும் மகிழ்ந்தவனை புகழ்ந்தனை, என் நெஞ்சின் நிலையையும் அஞ்சாமல் இகழ்ந்தனை கொஞ்சமும் நீ உணரவில்லையோ நிகழ்ந்தவை என வெம்கண் இருபதும் புருவங்களும் உயர விடைத்தான் கோபித்துரைத்தான். மாரீசனின் உபதேசம். எடுத்தேன் கையிலை மலையை என இயம்பினையே, ஈசன் வடித்த மாமலையை வளைத்தவனன்றோ ராமன்? விடம் உண்பதை அறிந்தும் தடுக்காமல் விடுவதுதான் எனக்கு தர்மமாகுமா சொல்? ஈசன் வடித்த மலை சிவபிரான் போர் செய்வதற்கு வில்லாக திருத்தி கொண்ட மலை. ராவணன் மேலும் சினந்து கூறல். காமபாணத்தால் மடிவதை நான் விரும்பிலேன், ராமபாணத்தை எதிர்த்திடத்தான் விழைகிறேன். மானிடரை எதிர்கொள்ள சேனைதான் வேண்டுமோ? என் பெருங்கரத்து சந்திரகாச வாளொன்றே போதுமே. சிவபெருமானின் வாளின் பெயர் சந்திரகாசம். ராவணன் தன் தவத்தினால் சிவபெருமானிடமிருந்து சந்திரகாச வாளை பெற்றுள்ளான்.
அன்னையினை கொன்றவனை அஞ்சி நீ உரையலாமோ? உன்னை ஒரு வீரனென மதித்திடல்தான் சிறப்பாமோ? ஆணை வழி ஏவல் செய்து அனுசரித்தே நீ போவாய். வீணான விளக்கத்தால் முடித்திடுவேன் என் வாளால். மாரீசனின் உடன்பாடு. நன்மையும் தீமையன்றோ நாசம் வந்த நாளில் என்றவன் கேட்டான், செய்வது புகழுதி. காமக்கனலால் எரித்து வாட்டும் சீதை எனும் தென்றலை கவர்ந்து கொணருதி மாயையினாலே என்றான். விதி விளைவை முன்னறிய வல்லார் எவருமில்லை. ஏவிய செய்தலல்லால் வழியேதும் இங்கில்லை. அதனால் இயம்புக என்ன மாயம் நான் இயற்றுவதென்றதும் பொன்மானாகிப் போய் அப்பெண்மானை கவரென்றான். விடம் கலந்த நீரினுள் விழுந்த மீனாய் துடித்தவன் அவமானம் கருதாமல் பொன்மானின் உருவெடுத்தான். நன்மானொத்த நனி நங்கையை நாடியபடி ஓடிச் சென்றவனை கலைமான்கள் விருப்புடன் நெருங்கி களிப்புடன் அவன் முகம் பார்த்தனவாம். கொய்யா மலர்களை கொய்யும் தையலாள் முன் பைய நடந்து பதுங்கி வந்தது இப்பொய்மான். மாயமானைக் கண்டு மயங்கிய மான்விழியாள் எம்மானை கொஞ்சி தன்மானத்துடன் இறைஞ்சினாள். மாணிக்கம் பொதிந்த அக்கானகத்து கனகமானை காணத் தகுமென்றாள். வேண்டும் என்று கை தொழுதாள். இம்மாநிலத்தில் எங்கும் இல்லை இம்மான் என யாசித்தாள். எம்மான் இது என்று எம்பெருமான் யோசித்தார். மானிட பிறவி எடுத்த மாலின் மனையாளுக்கு மானிடம் ஏற்பட்டது மங்காத மனக்கிறக்கம். ஜனகமான் சொன்ன சொல்லால் சொக்கிப்போய் விசித்திரமானை பிடிக்க புறப்பட்டார் சீமான். இலக்குவன் கூற்றும் ராமன் மறுப்பும். பொன்னுடலும் கால் செவி வாலும் மாணிக்கமயமாயிருக்கும் இம்மான் பாயும் மானல்ல பகைவர்களின் மாயமான் என ஐயமர ஐயனுக்கு இயம்பினான் இளையான். பல்லாயிரம் கோடி மண்ணுயிர்கள் பறந்துள்ளதால் இல்லாதனவென்று எதுவுமில்லை இளங்குமரா என்றவன் இல்லாளை அழைத்து எங்குள்ளது மான் சொல் என்றதும் கடக்க ஒண்ணா வினையாக விழித்து பார்த்தது போலிமான். ராம லக்குவர்களுக்கிடையே நிகழ்ந்த உரையாடல். இளையவ மனம் கொண்டு நோக்குவாய் இம்மானை, பொன்னினை ஒத்திருக்கும் சிவந்ததிதன் மேனி, முத்துக்கு ஒப்பாகும் வெண்ணிற பற்கள், வெள்ளியை ஒத்திடும் மின்னிடும் புள்ளிகள் என்றான். பொன்மானால் ஆகும் காரியம்தான் என்ன? மேன்மையது மீழ்வதுதான் என இளையான் முடிக்கும் முன், கொற்றவமைந்த தர்க்கம் நீடித்தால் தப்பி போய்விடுமே, பற்றி தந்திடுவீர், பெற்று வளர்ப்பேன் அயோத்தியில் என்றாள். பாம்பு படுக்கையை தாம் நீங்கி பிறந்தது பாக்கியம் உடைய தேவரின் உடைமை. அன்னது பயன்படாது பழுது போக விடலாமோ என்பதாக பற்றுவேன் நான் என்றான் சீர்தூக்கி பாராமல். தமையனே, வஞ்சகம் விரும்பிடும் நயவஞ்சக அரக்கரின் வினையிற் விளைந்த தீவினை மானிது எச்சரித்தான். மாயமான் ஆகுமேல் முடிப்பேன் என் அம்பால், தூயமான் ஆகுமேல் பிடிப்பேன் என் அன்பால் நிச்சயித்தான். பின்னின்று பாயும் பகைவர் யார் என்று அருகிலோம். என்ன பகைவர் என்றால் போரிடுதல் சரிதானே? கோமான் சொன்னதும் அம்பினை தொடுத்து பகைவரை முடிப்பேன், அன்றெனில் அன்புடன் பிடிக்கிறேன் நான் என்றான் பின்னவன். சிவந்த வாயினால் கொஞ்சு மொழி பேசியவள், நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்றாள்.
நீலோர்பல மலரொத்த மான்விழி இரண்டில் நீர்முத்துக்கள் கோத்தபடி விரிய பார்த்தாள். இளையவன் சொல்வதை மனதுள் கொள்ளான், வதனத்தாள் சினத்தை சிரம் மேல் கொண்டான். மானதை பற்றி நான் கொணரும் வரையில் மயிலாளின் மானத்தை காத்திடு நீ என விரைந்தான். அம்மான் மெல்ல நடந்தது, விரித்து குதித்தது, அப்பால் சென்று அகன்றது, ஓட்டம் பிடித்தது, நின்றது போலே இருந்தது, நீங்கி போனது, குன்றிடை தோன்றி மறைந்து மேகமாய் ஆனது, கூடச் சென்றிடில் தூரமாய்ச் சென்றது, தாமதித்து நின்றால் தீண்டும் நிலையில் நின்றது. பற்றுவன் அல்லன் இவன், இனி அம்பு கொண்டு கொல்வான் என உணர்ந்து ஓட்டம் பிடித்தது. சக்கராயுதத்துக்கு ஒப்பான தனது சிவந்த சுதர்சனம் அம்பினை தப்பிப்பாயும் மான்மேல் ஐயன் குறி தப்பாமல் தொடுத்தான். சக்கராயுதம் திருமால் கையில் கொண்டிருக்கும் சக்கரம். வஞ்சகன் நெஞ்சினை தைத்தது நெட்டிலை சரம். ஏ சீதா, ஏ லக்ஷ்மணா வென அண்ணலின் குரலில் உரத்து அழைத்து தன்னுரு கொண்டு துவண்டு மடிந்தான். இழைத்த மாயையால் என் குரல் எடுத்த இம்மான் அழைத்தது கேட்டதும் அரற்றுவாளே அப்பெண்மான். ஆயினும் எனதாற்றல் அறிந்திடும் இளையான் அவளை தேற்றுவான் என்றெண்ணி தேறினான் தமையன். மாழ்வதற்காக மட்டும் வந்தவனல்ல இம்மாரீசன், உள்ளது சூழ்ச்சி என்பதை உணர்த்திய காரியத்தன். மூண்ட கொடுஞ்செயல் சூழ்வதன் முன்னம் மீள்வதுதான் மேலென்று எழுந்தது மனத் திண்ணம். கொற்றவனின் குரல் எடுத்து மாரீசன் கூப்பிட்ட சொற்செவியில் பாய்ந்ததும் பீதியுற்றாள் பிராட்டி. குயில் ஒன்று வீழ்ந்து துடிப்பதைப் போல் மயக்கம் வரும் அளவு அழுது அரற்றினாள். பிராட்டி இலக்குவனை வெறுத்து கூறலும் இலக்குவன் தேற்றலும். குற்றமற்ற குணத்தினாம் தம்முயிர் நாயகன் மற்ற அரக்கரின் அளப்பரிய மாயையினால் இற்று வீழ்ந்தனன் எனத் தெரிந்தும் தன் அயல் நிற்கும் இலக்குவனை கடிந்து நோக்கினாள். மண்ணிலும் விண்ணிலும் ராமனுக்கிணையான திண்மையார் உளரென்ற எண்ணத்தை கொண்டீரோ, பெண்மையின் தன்மையால் உரை செய்து சொன்னீரோ என்றவன் மேலும் உரைத்தான் உண்மையை உணர்த்திட. நீருண்ட மேகமன்ன வீரனை யாரென்று எண்ணினீர்? மாயம் கொண்ட அரக்கன் மேல் ராமபாணம் பட்டதும் அரற்றி அழைத்துள்ளான் அண்ணனின் குரல் எடுத்து. இரக்கமுற்று இரங்கலீர் என அடக்கமாய் தேற்றினான். தோன்றலின் தீனக்குரல் ஒலித்த பின்னாலும் நீ நின்ற நிலை எந்த நீதி முறையிலும் இல்லை என தேற்றிய இளையானை சீற்றத்துடன் தூற்றியவள் எரியடை புகுந்து இறந்திடத் துணிந்தாள். நெடுநிலம் வீழ்ந்து அவளை தடுத்தான். மறுக்கிலேனம்மா, யானு நாணையை யான் புறம் செல்லுங்கால் பொறுமையுடன் அறம் போல் அரவணைப்பார் ஜடாயு என அகன்றான். ராவணனின் துறவி வேடம். காப்போன் அகன்றதும் மூப்பினை தரித்தான். 10 தலை துறந்து ஒற்றை தலை ஏற்றான். இளைத்த உடலுடன் இடுங்கிய கண்ணுடன் பூணூல் மார்புடன் கூனலாய் தோன்றினான். பண்ணசாலையின் முன்வாயில் வந்தான் முதியவன். உள் உறைவார் யார் என்றழைத்தான் இப்புதியவன். எழுந்தருள்க என்றபடி எதிர்ப்பட்ட வடிவினள் பிரம்பு ஆசனத்தில் இருந்தீர் என வணங்கினாள். அழகுக்கு அணிகலனாய், புகழுக்கு பிறப்பிடமாய், கற்புக்கு பொருளுரையாய், கற்பனையின் முகவுரையாய், விழிகளுக்கு விருந்தான எழிலரசியை கண்டதும் அவன் வீரத் தோள்கள் இரண்டும் வீங்கி விரைத்தன. கட்டவிழ்த்த சிலையான கலை பெட்டகம் ஒன்றினை
கண்டுபிடித்து தந்த இளையவளுக்கு நன்றி என்றான். திரிதண்டமெனும் முக்கோலை அப்பால் வைத்தவன் பன்னசாலைக்குள் குனிந்து பணிந்து நுழைந்தான். திரிதண்டம் இது 3 மூங்கிற்கம்புகளை ஒன்றாக இணைத்து கட்டப்பெற்ற தண்டு. காமம், வெகுளி, மயக்கம் என்னும் முப்பகைகளை அடக்கியதற்கு அடையாளமாக இத்திரிதண்டை துறவிகள் கொள்வர். கடுந்தொழிலரக்கனின் வஞ்சக வருகையால் நடுங்கி நின்றன மலைகளும் மரங்களும், அடங்கி அமர்ந்தன பறவைகளும் குருவிகளும், படத்தை ஒடுக்கின பாம்புகளும் நாகர்களும். இத்துடன் பகுதி 19 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 20 தொடர்ந்து வரும்.